ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டு ஒரு போட்டோ எடுங்க ஐயா, போட்டோ எடுங்க. போட்டோ எடுத்து அவர் செல்லுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. குரூப்ல போட ஒரு மாணவர்லாம். ஐயா ஒரு கரகோஷம் எழுப்புங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சந்திரன் என்ற லக்னமும் யோகமும். சந்திரன் என்ற லக்னமும் யோகம் என்ற தலைப்பில் பேசுறார் ஐயா. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அது பாத்துக்கலாம். ஓம் சுபர்ணம் வைணதேயம் ச நாகாரிம் நாகபூஷணம் சாந்தகம் சசாங்கம் ஆதித்யம் விஸ்வதமுகம் கருத்மந்தம் ககவதி தஷ்யம் கஷ்யபநந்தனம் துவாதச யாதானி நாமானி கரட்சிய மகாத்மனே யா படத்பிரேத ருத்தாய சர்வத்திர விஜய்பவ விஷம் நகரம் தட்சிய கிம்சதி பன்னக சங்காரம் இவையா காரியேஷ காரிய சித்திம்ச மாணவ பந்தனான் முக்தி மாப்தோதி யாத்திராயாம் சித்தி மாப்னியா காரிய சித்திம்ச குருஷ்வாரிய விகாகய நமஸ்துதே இது ஸ்ரீ கருதுவதால் நாமதோத்திரம் சம்பூர்ணம். ஓம் இருகுழை கோமலம் தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணம் குறுமணி நீளம் கை கோமேதாகம் நகம் கூர் உயரம் திருநகை முத்து கனிவாய் பவழம் சிறந்தவள்ளி மரகத நாமம் பச்சை மாணிக்கமே தோராத வட்டம் முக்கோணம் சஷ்டகோணம் துலங்கு வட்டத்து ஈரார் இதழிட்டு ரிங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ஜித்து பூஜித்து அடிபணிந்தால் வாராதீரல் அல்லவோ வேலை நாண வாராகியுமே. ஓம் மரியாதைக்குரிய ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையத்தின் நிறுவனரும் பேராசிரியருமான மற்றும் இன்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அம்மையார், அதாவது சிவன் பார்வதி சேர்ந்தே இருக்கக்கூடிய, அதாவது குடும்பத்தோட தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற சுதா கண்ணன் ஐயா அவர்களுக்கும், இங்க நமது மையத்தின் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் மற்றும் குருமார்களுக்கும், இன்று புதிய புதிய ஜோதிடர்களாக பேச வந்திருந்த உங்களுக்கும், அதே போன்று சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் 25வது கருத்தரங்கத்தை வெள்ளி விழாவை கொண்டாடி சிறப்பிக்க வந்து தலைமை தாங்கியவர்களுக்கும், நல்லுதவி செய்தவர்களுக்கும், அன்று பட்டம் பதவிகளை பெற்றவர்களுக்கும் இன்றைய 26வது கருத்தரங்கத்தில் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையத்தின் சார்பாக கவிவேந்தர் கவியரசன் கப்பியாமுலியூர் விழுப்புரம் மைய கிளை ஆசிரியராக உங்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது உரை என்னவென்றால், இன்று அதாவது லக்னத்தில் இல்லது ராசியில் எழுதணும் வச்சுக்கோங்க, அதுல சந்திரன் நின்றால், அதாவது சந்திரனின் யோகமும் உயர்வும் என்ற தலைப்பில நான் எடுத்திருக்கேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சந்திரன் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு எடுத்த உடனே எல்லாமே சந்திரனை பத்தி தான் பேசுறாங்க. அதே மாதிரிதான் வருது. இதே மாதிரிதான் ஒரு கருத்தரங்கத்துல போய் பேசினப்ப சந்திரனை பத்தி பௌர்ணமி கூட்டத்தை நடத்தினாங்க. அங்கேயும் சந்திரனை பத்தி தான் எடுத்தாங்க. இங்கேயும் சந்திரன் தான் வருது. இதுக்கு 3வது கருத்தரங்கம் போனப்ப சனியை பத்தி நடத்தினாங்க. சனியை பத்தி தான் வந்தது. அதே மாதிரி எல்லாம் அதே ஒரே சுழற்சியில தான் வருது. இன்னைக்கும் அதே தான் பாருங்க. சந்திரனுடைய உச்ச வீடு ரிஷபம், சந்திரனின் ஆட்சி வீடு கடகம், சந்திரனின் சம வீடுகள் வந்து மேஷம் துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம், நட்பு வீடுகள் மிதுனம் சிம்மம் கன்னி, சந்திரனின் நீச்ச வீடு வந்து விருச்சகங்க. அதே போன்ற இந்த மேஷ ராசிக்காரங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எதுலயும் வந்து துணிந்தவர்கள், வல்லமைப்படுத்தவர்கள், எதுலயும் வந்து முன்னோர் நினைப்பாங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பாத்தீங்கன்னா முன்ன இருப்பாங்க. அவங்கள முன்ன வைக்கலன்னா பிடிக்காது. அவங்க எவ்வளவு கூட்டமாக இருந்தா அவங்கள பாத்தீங்கன்னா யார் வராங்கன்றது தலை தெரியும். இதான் அவங்களுடைய வேலையே. ஏன்னு கேட்டா நல்லது உச்சமாகக்கூடியவர் யாருன்னு கேட்டா சூரிய பகவான். அதனால வந்து சூரியன் வந்து முன்னிலையில் இருப்பார். அப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, அவனுடைய உடல் வந்து கடகாத்தமா இருக்கும். பருத்த தேகம், உருண்டையான முட்டையான கண்கள் சொல்லுவாங்க. சிவந்த தேகமுடையவர்கள், பலசாலி. அதே மாதிரி இந்த சந்திரகுப்தர் மாதிரி அவங்க உடம்பெல்லாம் தழும்புகள் இருக்கும். ஏன்னு கேட்டா வெட்டு குத்து, அதே மாதிரி வந்து ஆயுதம் கற்பிக்கிறதுலையும், ஆயுதம் பழகுவதிலும், ஆயுதம் கூர்த்திட்டுவதிலும் வல்லவர்கள். இந்த மேஷம் விருச்சிகத்துல பிறந்தவங்க அவ்வளவு நேர்த்தியா அந்த கத்தியெல்லாம் பிடிப்பாங்க. சாதாரணமா ஒரு கத்தியை வந்து பிடிக்கணும்னாக்கா அவ்வளவு சுலபம் கிடையாது. நீங்களாம் வந்து 2 ஐட்டம் 3 ஐட்டம் ஒரு வெட்டினாலே அசந்துரும். அவங்க இன்னைக்கு பூரா வெட்டுவாங்க. கறி வெட்டுவாங்க. கறி வெட்டுறது சாதாரண வேலை கிடையாதுங்க.
அதுவே பெரிய பெரிய எலும்புகள்லாம் தரிக்கும் போது ரொம்ப சிரமமா கத்தியே உடையும். அதெல்லாம் பிடிக்கணும்னாக்கா அதெல்லாம் வலு வேணும். அப்ப என்னன்னு கேட்டினா இந்த மேஷ ராசியில பிறகுறவங்க அவ்வளோ வல்லமை படுத்துவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனிமையை விரும்புவாங்க. ரொம்ப கோபம், முன்கோபம், அதே மாதிரி பத்தி எரியும் கோபம் உள்ளவங்க. அவங்கக்கிட்ட வந்து அவங்க சொல்றதை நம்ம கேட்டுதான் போகணும். இதான் அவங்க கிட்ட. அதே மாதிரி அவங்க ரத்த சம்பந்தம் பட்டல பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை குழந்தை பிறவி எதுன்னு கேட்டினாக்கா மேஷம் தாங்க. இந்த மேஷத்துல வந்து இரட்டை பிறவி அப்படின்னு கேட்டினாக்கா இதெல்லாம் சாத்தியமா 100% கேட்காதீங்க. 100ல் 75% கண்டிப்பா உண்டு. 25% தான் நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா இரட்டை குழந்தை, 7 குழந்தை, 3 குழந்தை, 4 குழந்தை பிறக்கிறதுலாம் இந்த ராசிக்காரங்க, இந்த சம்பந்தப்பட்டவங்க தான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்ன, இது வந்து நான் 12 பேசலான்னு பார்க்குறேன். அதனால நான் சுருக்கமா போறேன், விரிவா எடுக்க முடியல. சரி, அடுத்தது ரிஷப ராசி பார்த்தீங்கன்னா சந்திரன் நாலு நின்னான்னு வச்சுக்கலாம், உச்ச வீடு. அவங்கள பார்த்தீங்கன்னா அழகான தேகம் உடையவர்கள். பாருங்க, சும்மானா அந்த சொத்த சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டு ஜிம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஜிக்ஸ் பாடி யாராது. ஆனா இவங்களுக்கு இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே ஜிம் பாடி மாதிரியே இருப்பாங்க. அப்படியே பாரு, நெஞ்சு அப்படியே நிமிர்த்தி நிற்பாங்க. அதே மற்றவங்களாம் பாருங்க அப்படியே ஜிம்னாஸ்டிக் பண்ணி பார்ப்பாங்க, உடம்பு ஏறாது. இவங்க உடம்பு தான் உள்ள போகும். ஆனா ரிஷபராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்கள பாருங்க, அப்படியே ஜிம் பாடி மாதிரி சும்மா, அதாவது 6 பேக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அழகு, அந்தஸ்து எல்லாத்தையும் உயர்வா இருப்பாங்க. அவருடைய உடை பாவனை, அதே பேச்சாற்றல் எல்லாமே வசீகர தன்மை உடையவர்கள். அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா கவரும் தன்மை உண்டு. அது போன்ற ரொம்ப ஒரு சிறப்பான ராசியா இருக்கும் அந்த ரிஷபத்துல வந்து சந்திரன் நிற்பது. அது வந்து மிக மிக ஒரு அழகான தோற்றம். ஆனா பேச்சுல பார்த்தீங்கன்னாக்க மனமாற்றம் இருந்தாலும் அவங்கெல்லாம் நம்பி ஒரு வேலையில விடலாம். ஒரு வேலையை அவங்க கிட்ட விட்டுட்டீங்கன்னா அதை செஞ்சு முடிச்சா அவங்க திருடுவாங்கன்னு நம்ம பயம்லாம் எடுக்கவே தேவையில்லை. ஆராமிஞ்சு எடுத்தா கூட என்ன, அந்த இடத்துல சனி யோகன்னும் போது ஒரு சின்ன பொய் தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன விஷயம் தான் செய்வாங்க. இப்போ 1000 ரூபாய் கட்டுக்குனாக்கா அதில் 1000 ரூபாய் தூக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை டீ சாப்பிட்றதுக்கு 10 ரூபா, அந்த 10 ரூபா மட்டும் தான் எடுப்பாங்க. இல்லை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 100 ரூபா தேவைன்னா அந்த 100 ரூபா மட்டும் தான் எடுப்பாங்க. 900 ரூபாய் இருக்கும். ஆனால் மற்றவங்கலாம் விட்டீங்கன்னா அங்கே இருக்கிற பொருள் தூக்கின்னு யாரும் தூக்கி போயிட்டான்னு சொல்லுவாங்க. இதுதான் எந்த ஃபேக்ட்ரியில் விட்டாலும் சரி, எந்த மேனேஜ்மெண்ட் விட்டாலும் சரி, ரிஷபராசிக்காரனை மட்டும் நம்பி விடலாம். அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஆவாதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு ஆவாதாக இருந்தாலும் பரவாயில்ல. ரிஷபராசிக்காரங்களை எந்த நிறுவனத்தில் விட்டாலும் அவங்க வந்து மாடு போல உழைப்பாங்க. அதாவது வருமானத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. இது வந்து ரிஷப லக்னத்துல, ரிஷபராசி ரிஷப லக்னத்துல இந்த மாதிரி சந்திரன் இருக்கிறவங்க அவ்வளோ சிறப்பாக செய்வாங்க. இவங்களெல்லாம் நம்பிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி காதல் வயப்படக்கூடியவங்க. காதல் வயப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா சுகம் இல்லாத காதல் தான். அது அவ்வளோ சிறப்பு இருக்காது ரிஷபராசிக்கு மட்டும். அதே போன்று பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெண் குழந்தை அதிகமாக பிறக்கிற ராசி எதுன்னு பெண் குழந்தை. அதே மாதிரி பெண் குழந்தை யாருக்கெல்லாம் பிறவியா இருக்குதோ அவங்களுக்கு வந்து உங்களுடைய தலைமுறை நிறைவு பெறுதுன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டினாக்கா ஆண் குழந்தை இருந்தால் அவங்களுடைய தலைமுறை வளரும். அதாவது 32 வருடம் ஒரு தலைமுறைன்னு சொல்றாங்க. இது புராண ரீதியா. சரி, 33 வருடம் வச்சுக்கோங்க, அதை பத்தி பரவாயில்ல. இது இந்த தலைமுறை முடிய போறவங்களுக்கு தான் வந்து இந்த பெண் குழந்தை பிறக்கும். ஆண் குழந்தை பிறகுன்னா அவங்களுக்கு தலைமுறை வளரப்போகுதுன்னு அர்த்தம். இதுதான். அதே ஒன்று இவங்க வந்து பாருங்க, பழக்க வழக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு. இவங்க வந்து பொதுவாக வந்து இவங்களுடைய பழக்கம் யாருன்னா இந்த யாதவர்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மக்கள்கிட்ட இவங்க வந்து தொடர்பு வச்சுட்டாங்கனாக்கா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் தொந்தரவு தொல்லை, இது எனக்கு தோஷம் அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வராது. அதே போன்று பண்ணா இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மாடி எப்போதும் வந்து போகும். அவங்க மாடி வீடு கட்டிருக்கட்டும், சிட்டிக்குள்ள இருக்கட்டும், நகரில் இருக்கட்டும், எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வீட்டுக்கு மட்டும் மாடு தேடி வந்து பார்த்துட்டு போகும். அடுத்தது மிதுனம். இந்த மிதுன ராசிக்காருக்கு பார்த்தீங்கன்னா கதை, கட்டுரை, கவிதை, இசை, நாட்டியம், நளினம், அதே மாதிரி எகனம் கொண்டாட பேசுறது, வல்லினம், மெல்லினம், இடையினம், கடையினம், அதாவது நல்ல பேச்சு தோரணையா பேசுவது, கட்டுரை எழுதுவது, அதாவது இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து வல்லமை படைத்தவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம். அதே மாதிரி தினம் என்ற கல்வி இவங்க படிப்பாங்க. தினம்னா என்ன, சுருக்கு எழுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து விநாயக பெருமான்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து அப்படியே ஷார்ட்டா லம்போதரன் அப்படின்னு வச்சுக்குவாங்க, இல்லை லாபரன் அப்படின்னு வச்சுக்குவாங்க. இல்லைன்னா சுருக்கு எழுத்து. அதே பொதுவாக பார்த்தீங்கன்னா புதன்றாலே சுருக்கு எழுத்துல தான் பேர் இருக்கும், நல்லா டபுள் பேர் இருக்கும். இதுல வந்து மிதுன ராசிக்காருங்க இந்த லெவலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெக்கி தான் பேசுவாங்க. மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க கண்டிப்பாகவே தெக்கி தான் பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா ஊமையா இருப்பாங்கன்னா அது ஊமையா ஆகிறதுக்கு அது விளக்கம் தனியா இருக்கு. அது வந்து ராகுவும் கூட இருந்தா ஊமை வரும், புதனும் கூட இருந்தா ஊமை வரும். அதனால வந்து இது வந்துன்னா ராசி லக்னம் தெக்கி பார்த்து தான் பேசுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவங்களுடைய
கலை கல்லூரியெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருப்பாங்க, முதன்மையாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாதி நாளில் தாங்க படிப்பு அதிகமாக வரும். ஆரம்ப கல்வி வந்து தடைப்படும். ஆனால் முதுமை கல்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ட கல்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா சரன்னு படிச்சுட்டு 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி படிச்சுட்டே போயிட்டே இருப்பாங்க. எத்தனை பட்டம் வாங்கன்னு அவங்களே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் மிதன லக்னம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதல் ராசின்னு சொல்லுவாங்க. இங்கே காதலை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேசிக்கும் தன்மை வந்து நட்பு வட்டத்தில் இருக்குமே தவிர குடும்பத்தில் நேசிக்கும் தன்மை குறைவாக இருப்பாங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கடகம். இந்த கடக ராசி எப்படி காட்டுனா, கடக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சு நெருப்பு பத்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தா போதும் அப்படியே கப்புன்னு ஏற்றிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உரைக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே சொன்னா போதும். ஆனால் சொல்லறிவு தேவை. ஆனால் சொன்னா பிடிச்சிக்குவாங்க. இவங்களுக்கு வந்து கை பிடிச்சி எழுதி தரணுன்ற அவசியம் இல்லை, இவங்களை கேட்டுக்குவாங்கல்ல. ஆனால் அதே மாதிரி இவங்க வந்து மனமாற்றம் உடவுங்க. உன்னை கற்றுக்குன்னா கற்றுக்குவாங்க, கற்றுக்க மாட்டாங்கன்னா தடியால் அடியோட இவங்களால யாரையும் ஏறாது இவங்களுக்கு. அதான் ஒரு இவங்க கிட்ட. அதே மாதிரி கடக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இவங்களுடைய தொழிலெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல தொழில் செய்து நல்லது. எந்த தொழிலாக தான் நீரினுடைய காற்று வாசம் இருக்கணும் இவங்களுக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாலுமியா போகிறது, அப்புறம் வந்து கப்பல் ஓட்டுறது, அப்புறம் போட்டு ஓட்டுறது, பரிசல் ஓட்டுறது, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வித்து பொருட்கள், அப்புறம் பெட்ரோலியத்துறை, அப்புறம் வந்து நீர்நிலையில் வேலை பார்க்கறது, அப்புறம் வந்து நீர்நிலை வேலை பார்க்கறனாக்கா பயிரஞ்சின்னு எடுத்துக்கலாம். அது நீர் இல்லாமல் போக முடியாது. அது வந்து அதுதான் மட்டும் சொல்ல முடியாது, அந்த சாரத்திலையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இவங்க பொதுவாக வந்து ஒரு ஊடகம் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரம் தான் இருப்பாங்க அதிகமாக. இந்த கடக ராசிக்காரங்க கடற்கரைக்காரங்க இது மாதிரி இருக்கும்போது இவங்க எதனா வலிமையாக இருக்கும், தொழிலில் வலிமையாக இருக்கும், முன்னேற்றம் நல்லா இருக்கும், ஜவுளித்துறை நல்லா இருக்கும், கால்நடைத்துறை நல்லா இருக்கும், பால் வளம் நல்லா இருக்கும். இதை மாதிரி இவங்களுடைய குலநலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. அந்த அதே மாதிரி இந்த விலங்குகள் பயிற்சிலாம் தராங்க பார்த்தீங்களா, இந்த நாய் பூனை கோழி குரங்கெல்லாம் பார்க்குறாங்க பாருங்க, கால்நடை மருத்துவர்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து இந்த கடக ராசிக்காரங்களுக்கு பொருந்தும். ஏன்னா அது வந்து நீர்நிலையில் இருக்கிறது 2000 வகை நீர்நிலையில இருக்கிற 2000 உயிரினங்கள் இருக்கும்போது அதெல்லாம் இவங்க வந்து பரிசீலனை பண்ணும்போது இவங்களுக்கு அந்த அந்த விலங்குகளில் நல்லா தேர்ச்சி பெறலாம் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கன்னி, இது சிம்மம். சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க. இவங்களுக்கு வந்து ஆளுமை திறன் அதிகம், யாருக்கும் வந்து உதவி செய்யும் மனப்பான்மை இருக்காது, வசதி வாய்ப்புலாம் கஞ்சத்தனமாக தான் இருப்பாங்க. ஏன் கஞ்சத்தனமாக இருப்பாங்கன்னா அவங்களுடைய வேலை அப்படிதான், அவங்க கஞ்சத்தனமாக தான் இருந்தாகணும். ஏன்னா வந்து இந்த சிம்ம ராசிக்காரர் தான் பொறுப்பில் வந்து அதிகமாக இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் எடுத்ததெல்லாம் தானதனம் பண்ணிட்டு வாரி விட்டாங்கன்னா நிர்வாகம் பண்ண முடியாது. அதனால அவங்களுடைய மனநிலை அப்படி இருந்தால் தான் அவங்க நிர்வாகம் பண்ண முடியும். அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனமாக இருப்பாங்க, ஆனால் அதிகமாக செலவு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, பசி தாங்காத ஒரு தியாகம்னா யாருன்னா உடல்னா சிம்ம ராசிக்காரங்க. அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலான சாப்பாடு இருக்கணும், கரெக்டாக சாப்பிடணும். அதே மாதிரி சாப்பாட்டை வந்து யாருக்கும் வந்து அவங்க பார்த்துலாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய பசி ஆறின பிறகே பிறருக்கு சாப்பிட்றதுக்கோ பிறருக்கு அனுமதி தர்றதுக்கோ அவங்க வருவாங்க, முன் வருவாங்க. தவிர அவங்க வந்து மனைவி சாப்பிடல குழந்தை சாப்பிடல கவலையப்பட மாட்டாங்க. முதல்ல அவங்க சாப்பிட்டு மன நிறைவடைஞ்ச பிறகுதான் பிறருக்கு வந்து அவங்க அதை வந்து கொடுக்கும் தன்மை வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் கிட்ட வந்து எதிர்ப்பாக தான் நடப்பாங்க, எதிர்வாக தான் நடந்துவாங்களே தவிர ஒரு தோரணையாக இருக்க மாட்டாங்க. அனுசரணை குறைவானவர்கள். சொல்ல போனால் மனைவியே பிடிக்காது, மக்களையே பிடிக்காது, பெற்ற மக்கள்கிட்டேயே வம்பு வழக்கு வதந்தியெல்லாம் பேசக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சோசியல் சர்வீஸ்னால் அது மற்றவர்கள் தானே பொது நலமாக இருப்பாங்களே தவிர அவங்களுடைய சுயநலத்தில் பார்த்தோம்னாக்கா அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவர்கள் தான். அதே மாதிரி சில அதில் வந்து ரகசியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஷார்ட்டாகவே சொல்லிட்டு போயிடுவோம், அது மட்டும் நல்லது. ஏன்னா இவங்க குடும்பத்தில் இல்லையா இப்படி இருப்பாங்க, அது நீங்களோட கற்பனை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாகவே வந்து தலைவனுக்கு அழகு என்னன்னு கேட்டால் அது இருந்து தான் ஆகணும், அது நமக்கு பிரிச்சுலாம் சொல்ல தேவையில்ல, அது அப்படியே இருக்கட்டும், சரிங்களா. அடுத்தது கன்னி ராசி. கன்னி ராசி பாருங்க, அதில் வந்து ராசியாவோ லக்னமாவோ அமையறவங்க சந்திரன் அமையறவங்கன்னா வேணா குழந்தை ராசின்னு சொல்லுவாங்கல்ல தவிர அவங்க தான் மிக ஞானம் அறிவு சிந்தனை கல்வி அதே கட்டுரை கலை ஞானம் எல்லாமே உண்டு. சித்திரை வேலைகள் செய்வாங்க, ஓவியம் வரைதல், அதே மாதிரி நளின நாட்டியங்கள், பொதுவாகவே வந்து மியூசிக்கு, இது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து இசை நாட்டினா ரொம்ப பிரியராக இருப்பாங்க. அதே மாதிரி ஊர் சுற்று என்னன்னா ஜாலியாக இருப்பாங்க. அதாவது ஊர் சுற்று அப்படின்னா சும்மா கிடையாது, ஏதாச்சும் ஒரு காரணமாக போயிட்டு சுற்றிட்டு வருவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இயற்கை வாசிகள், இயற்கையான உணவுகள் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்து சாப்பிடுவாங்க, எதையுமே சூடான உணவுகளை தேடி அலைவாங்க கன்னி ராசிக்காரங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிப்பில் பார்த்தீங்கன்னா டபுள் டிகிரி கண்டிப்பாக படிப்பாங்க. இதில் வந்து எல்லாருக்கும் மண்ணா கிடையாது. இதுலேயும் அதே மாதிரி 75% டபுள் டிகிரி வாங்குவாங்க, 25% வாங்க மாட்டாங்க. காரணம் என்ன, அந்த இடத்துல கொடிய கிரகங்கள் பார்த்தாலோ இல்லை கொடிய கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் அவங்க டிகிரி படிக்க முடியாது. ஒன்று சுபகிரகம் கால் வாங்கிடணும், இல்லை சுப நட்சத்திரத்தில் கால் வாங்கிடணும், இல்லைன்னா சுபர் பார்க்கணும், இல்லை சுபரோடு சேர்ந்துருக்கணும்.
இப்படி இருக்கும்போது அவங்க வந்து டபுள் டிகிரி கண்டிப்பாக ஆயிடுவாங்க. ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் 2 பேருக்கு ஒன்னே தான். இது வந்து தனித்தனிலாம் கிடையாது. அதே மாதிரி இவர்களும் பார்த்தீங்கன்னா பேச்சு திறன், அழகு, அந்தஸ்து எல்லாமே நல்லா இருக்கும். அசுத்தமான தரையில உட்கார மாட்டாங்க. தூசு தூதுலி இல்லாம இடத்துல தான் உட்காருவாங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கணும். இந்த மாதிரி உடஞ்ச இடத்துல உட்கார மாட்டாங்க, உடஞ்ச சேர்ல உட்கார மாட்டாங்க, அழுக்கான தேகம், அழுக்கான துணியெல்லாம் அணிய மாட்டாங்க. இது வந்து கன்னி லக்னம், கன்னி ராசிக்காரர்கள். இப்படி அடுத்தது துலாம் ராசி. அடுத்தது துலாம். இந்த துலாம் ராசியில பிறக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே சிறப்பான ராசி எதுன்னு கேட்டினா, வாழ்க்கையை அனுபவக்கூடிய ஒரு ராசினா துலாம் தாங்க. ஏன் தெரியுமா? துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்க வந்து சுக்கரனுடைய வீடு. அந்த சுக்கரனுடைய வீட்டுல என்னன்னா சுக்கரனுடைய பொண்ணு தான் ரதி. பாருங்க, அதனாலதான் அந்த அப்பாவுக்கும் அதே நிலை, பொண்ணுக்கும் அதே நிலை. அழகு, அந்தஸ்து, அறிவு அவ்வளவு சிறப்பா இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா அழகா இருப்பாங்க. பொதுவாக வந்து கருப்பா இருந்தாலும் பாருங்க கலையா இருப்பாங்க. இது சொன்னா எகிப்து ராணியை சொல்லுவாங்க பாருங்க. ஆமா, நீனா பெரிய கிளியோபட்ரா சொல்லுவாங்க இல்லையா? கிளியோபட்ரா வந்து அழகு கிடையாதுங்க, அந்த கருப்பானவங்க தான் அவங்க. அந்த கிளியோபட்ராவுக்கு அழகு என்னன்னா மூக்கு தான். அதுக்காக தான் வந்து பெரிய கிளியோபட்ராவா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி தேக அமைப்புகள், அந்தஸ்து, அறிவு, சிந்தனை, பொதுநலம் எல்லாமே உண்டு. இன்னும் ஒண்ணு, இந்த இந்த துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பிறருக்கு தான் உதவியா செய்வாங்களே தவிர அவங்களுக்கு எதையும் உதவியா செஞ்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு போயிட்டு பணம்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வருட வருமானம் என்ன வருமோ அதை அவங்களே செஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கே தானா தேடி வரும். இதெல்லாம் உண்மையானா கண்டிப்பா நடக்கும். அதுலயும் ஏன் வரல, நான் துலா ராசி தான் எனக்கு கிடைக்கலன்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு பதில் தான் இது. இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கும் அதே நிலைமை தான். நீங்க சுபத்துவமா இருக்கணும், இல்லைன்னா சுபலோடைய சேர்ந்து இருக்கணும், இல்லைன்னா சுபர் பார்வையில் இருக்கணும், சுப நட்சத்திரங்கள்ல இருக்கணும். நீங்க அதுக்காக நீச்சமாயிட்டோ, இல்லை உன்னுடைய லக்னாதிபதி நீச்சமாயிட்டோ, இல்லை உன்னுடைய பகை நேரத்துல கால் வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா இதே நிலைமை தான் வரும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் போராட்டமும் இடர்பாடுமா தான் இருக்கும். ஆனா எதை பண்ணாலும் துலா ராசியில பிறந்த ஆணுக்கும் பொண்ணுக்கும் நீ திருட்டு பையனை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த பொண்ணு குடும்பம் பண்ணும். நல்ல பையனை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த பொண்ணு குடும்பம் பண்ணும், அந்த பையன் குடும்பம் பண்ணும். ஏன்னு கேட்டா ரெண்டுமே வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கும். இதுல என்னன்னு கேட்டா அதுக்குதான் இவங்க வந்து வாழ தெரியும் சொல்றேன். இவங்க வந்து என்னன்னு கேட்டா இன்ப வாழ்க்கையில வந்து வெறுத்துக்க மாட்டாங்க. அவன் திருடனா இருந்தாலும் அவங்க கூட இவங்க குடும்பம் பண்ணுவாங்க. இந்த நல்ல பொண்ணு அந்த கெட்ட பொண்ணை ஒரு நல்ல பையனை கட்டினாலும் அந்த பொண்ணு கூட அவனுங்க குடும்பம் பண்ணுவான். இப்படி இருக்கும்போது இதான் வந்து துலா ராசியில ஒரு ஹைலைட்டே இதுதான். இந்த குடும்பத்துல மாத்திரம் பிளவு ஏற்படாது. அப்படியே பிரிஞ்சாலும் திரும்ப வந்து ஒண்ணு பிடிக்கும். அப்படியே யாருன்னா குறுக்க வந்து யாருன்னா களவு பண்ணாலும் திரும்ப அது வந்து ஒண்ணு பிடிக்கும். இந்த துலா ராசியில மட்டும் அவங்க கிட்ட நம்ம கத்துக்கணும் இந்த வாழ்க்கை முறைய. அவங்க வந்து அவ்வளவு சிறப்பாயிடுவாங்க. எந்த இடர்பாடு வந்தாலும் சரிதான். நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணு, நல்ல பையனை கெட்ட பையனும், எந்த பையனை கல்யாணம் வச்சாலும் இதுக்கு வந்து ஜாதக பொறுத்தவரை நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. துலா ராசி பையனுக்கு பொண்ணு தரலாம், தாராளமா கொடுக்கலாம். துலா ராசி துலா லக்ன பொண்ணுக்கு பொண்ணு தரலாம், தாராளமா கொடுக்கலாம். இதுக்கு வந்து தோஷம், பரிவர்த்தனை அது இதுன்னு பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா அந்த ராசி அது மாதிரி தன்மை. அதனால இது வந்து ஒரு சிறப்பான ராசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சகம். இந்த விருச்சக ராசிக்காரில் பாருங்க, அந்த இடத்துல வந்து சந்திரன் நீசமானாலும் அதற்கு 7ஆம் வீடு பார்த்தீங்கன்னா ரிஷபம் வர்றதுனால இவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து வனவாச வாழ்க்கை தான். வனவாச வாழ்க்கை தான் அவ்வளோ சந்தோஷமா சிறப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி அதிகமாக குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் விஷமையா பேசினாலும் ரொம்ப நாட்டுக்கு வீட்டுக்கும் நன்மையாக தான் இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து கோபம் குடிகொள்ளும் தான். ஏன்னா அவங்களுடைய வேலை அது மாதிரி. இவங்க பாருங்க தனியா இருப்பாங்க, தனியா போவாங்க, தனியா இவங்க தான் மிலிட்ரி, ராணுவம், சொல்லப்போனா அணுகுண்டு வைக்கிறது, அணுகுண்டு எடுக்கிறது, அணுகுண்டு செய்யறது, இந்த வித்தை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செய்யக்கூடிய யாருன்னா இவங்க தான். அதான் அதாவது ஏன்னா இந்த எல்லாம் ராகு உச்சமாகறாரு இல்லையா, அதனாலதான் இவங்க இந்த குண்டு வேலை இவங்க செய்வாங்க, மறைமுக வேலை செய்வாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாம்லாம் வல்லுனர். எங்கன்னா பாம்பு வச்சுட்டாங்க, வெடிச்சு போச்சுட்டாங்க, உடனே ஓடுவாங்க. இவங்க தான் போய் மெக்கர் வச்சு அதெல்லாம் செக் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு துணிச்சல் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தீயணைப்பு வீரராக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நெருப்புல நடப்பாங்க, பயப்படவே மாட்டாங்க. அந்த சட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே நெருப்புலேயே நடப்பாங்க, தண்ணி அடிச்சுட்டே போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் சொல்றது, மதில் மேலே பூனை மாதிரி. இவங்களை நம்பவும் முடியாது, நம்பி நடக்கவும் முடியாது. எப்படிதான் போறாங்கன்றது. ஏன்னா அந்த பூனை பார்த்தீங்கன்னாக்கா இது மதில் மேலே தானே இருக்குது, இப்படி தானே போகுது, நம்ம இப்படி அப்பதான் நம்ம பக்கமாக வந்து விழும். அப்ப சாங்கி குறைபாடு ஏற்படும். அதே மாதிரிதான் இவங்களை வந்து ஒரு நடுநிலையா நினைக்க முடியாது. குடும்பத்துல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு ராசி இதுதான். ஏன்னா வெளியில வாழறதுனால அவங்களுக்கு குடும்பம் வந்து இன்பம் குறைவானவங்க. ஆனா மற்றதெல்லாம் வந்து தேசப்பற்று, தியாகப்பற்று, தியாகிகள் எல்லாம் இதுல தான் இருப்பாங்க. சரி, அடுத்தது தனுசு. இந்த தனுசு ராசிக்காரங்கிட்ட மட்டும் ரொம்ப ரொம்ப எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கணுங்க. நீங்க என்னதான் கற்றறிஞரா இருங்க, வல்லுநரா இருங்க, நல்லா தெரிஞ்சவங்களா இருங்க, ரொம்ப எனக்கு எல்லாமே உலகம் என் கையில, நான் எல்லாம் தெரிஞ்சவங்க தான், தனுசு ராசியில மட்டும் வெல்ல முடியாது. ஏன் தனுசு ராசி வெல்ல முடியாதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீமனுடைய ராசி குறிக்கோளோட இருக்கும், வில்லு அந்த இடத்துல.
அப்ப பாருங்க வில்லு வளைத்ததுனாக்க தன்னை தாக்குறதுக்கு தான். அதே மாதிரி புலி பாருங்க பாயறதுக்கு எதுக்குன்னா புலி பதுங்குன்னு நினைக்கக்கூடாது, அது பாயறதுக்காக. அதே மாதிரி தான் இது. அதுல என்னன்னு கேட்டினாங்க, இதுல தனுசு ராசிக்காரங்களை கூடனீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவர் தப்பு பண்றது அவரா இருக்கும், மாட்டி விட்டு உங்களை மாட்டி விட்டு போயிடுவாரு. அவர் போய் நல்லா சம்பாதிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. நீங்க தான் வந்து வம்பு வழக்கில் மாட்டிக்கின்னு நீங்க தான் கெட்ட போயிட்டு நீங்க தான் இப்படி இருக்கணும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு மன வாழ்க்கை என்பது அவ்வளவு சுபிச்சயம் இருக்காதுங்க. தனுசு ராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இளமையிலே திருமணம் பண்ணி விட்டுடணும். இளமையிலே திருமணம் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஏதோ குழந்தை விட்டு பெற்றுட்டு கொஞ்சம் நல்லா இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும், இல்லைன்னா வெளிநாடு வெளியூர் எங்கன்னா போயிட்டு இப்படிதான் இருப்பாங்க. இவங்க பேரே அடிக்கடி திக்கு விஜயம் செய்யறோம். திக்கு விஜயம்னா வெளிநாடு வெளியூர் வெளி பயணம் சுற்றுலா இப்படி போறவங்க தான். அதனால தனுசு ராசியை பொறுத்த வரையில இவங்க கிட்ட ரொம்ப உஷாராகவும் இருக்கணும். அதே மாதிரி குருன்னு தான் சொல்லலாம். ஆனா குரு என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்த இடத்துல வேலையை முடிச்ச வேண்டும் மாதிரி தான் இந்த தனுசு ராசிக்காருங்க. இது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசி. மகர ராசி தாங்க மிக மிக சிறப்பு இந்த குடும்பத்துக்கு. ஏன் மகர ராசின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, மகர ராசியில பிறந்தவங்க மகர லக்னத்துல பிறந்தவங்க பார்த்தீங்களா மனைவி இல்லாத வாழ மாட்டாங்க. மனைவி இல்லைனாக்கா அவங்க எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுவாங்க. அதனால மனைவியோட நேசமா வாழக்கூடிய ஒரு ராசி லக்னம்னா அது மகரம். மகர ராசியில பாருங்க 2 வண்டி 2 சைக்கிள் 2 இடத்துல நிலம், இல்ல 2 பொண்டாட்டி, இல்ல 2 இடத்துல மண்ணு மனை இதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு. இதுல இத்தனையும் இல்ல ஏதாச்சும் ஒண்ணுதான்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு இருந்தே ஆகணும். இதுல நான் சொன்னதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கணும். இப்ப நான் ஒரு 5 பாயிண்ட் சொன்னா அதுல ஒரு பாயிண்டாச்சும் இருக்கும். அப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். மகர ராசிக்காருங்க மகர ராசியை பொறுத்தவரை என்ன அடுத்தது உதவிலாம் செய்வாங்க. அது ஏன்னா சதுப்பு நிலம் எப்போதும் பணம் காசு இல்லாம இருக்காது. அது வந்து சேரும் சகதியமானது. அதனால வந்து ஈரப்பசை மேலே இருக்கும். அதனால இவங்களும் பார்த்தீங்கன்னாக்க நல்லா அழகு அறிவு அந்தஸ்து எல்லாமே இருக்கும். ஏன்னா செவ்வாய் அந்த இடத்துல வர உச்சமாவதுனால இவங்களுக்கு நிலபலம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து மகர ராசிக்காரன் நிலம் இல்லாமல் வீடு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அது கரெக்டாக உறுதியாக சொல்லலாம், பார்த்துக்கோங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பம். இந்த கும்பராசிக்காரண்டி சிம்பராசிட்டையும் வச்சுக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். கும்பராசிட்ட ஏன் வச்சுக்கூடாது பார்த்தீங்கன்னா பாருங்க, கும்பம் கம்முன்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா இது இப்போ ஆடி மாதம் வந்ததா, போன மாதம் ஆடி மாதம், இது ஆடி மாதமா. இப்போ பாருங்க இந்த 2 மாதமா இதை பிடிக்க முடியாது. அங்கங்கே கோயிலில் திருவிழா நடக்கும், பன்னி குத்துவாங்க, ஆடு குத்துவாங்க, கோழி அறுப்பாங்க, அதே மாதிரி காது குத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண வைபவம் அது இது, அப்புறம் கும்பாபிஷேகம், அப்புறம் சாமிக்கு ஆராதனை விழா அப்படின்னு எல்லாம் போயிட்டே இருக்கும். இதுதான் கும்பத்தோடைய வேலை. 12 வருஷம் உட்காந்து 12 மாதம் உட்காந்துட்டு அந்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா இதை பிடிக்க முடியாது, கையில் ஆடிக்கிட்டே இருக்கும். அதுதான் கும்பராசி பார்த்தீங்கன்னா எப்போ இருந்தாலும் கீழே இருந்தாலும் அது நிமித்தி வச்சா கலசம் ஆகிடும். அதுதான் கும்பராசிக்காரன் கீழே உண்டான்னு நினைக்கக்கூடாது, கும்பராசிக்காரன் நல்லாகிறான்னு நினைக்கக்கூடாது. அதுங்கிட்ட வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி தீய வேலை செய்யறதுல மன்னர்கள் நீ பஞ்சபாதகமே கிடையாது. இதை சொல்லுவாங்க, இது ஒரு மதப்பிதியா சொல்லுவாங்க, அது நமக்கு வேண்டாம். இது என்னான்னு கேட்டினா இவங்க வந்து தீய வேலை செய்யறதுல அவ்வளோ மன்னர்கள். இவங்க கிட்ட வந்து வானாலும் குத்தம் போனாலும் குத்தம். நாரதர் மாதிரி தான். நாரதர் என்ன சொல்லுவாங்க நாடகத்துல, வந்துட்டாரு இவரை கூட்டாலும் குத்தம் போனாலும் குத்தம், எதனா பேசி பண்ற மாதிரியே கும்பராசிக்காரன் நடந்துக்கணும். அதே மாதிரி சிம்மராசிட்டையும் அப்படிதான் நடந்துக்கணும். அவங்களும் இதே பொசிஷன் தான், 2 பேரும் ஒன்று தான். ஏன்னா அப்பா புள்ள வீடு தானே, 7க்கு 7 ரெண்டுமே ஒரே இதில் கட்ட வேண்டியதான். இவருக்கும் அதே வேலை தான், அவருக்கும் அதே வேலை, இதே புரிசர் தான். அவருக்கும் இதே புரிசர் தான் 2 பேருமே. அதே மாதிரி இந்த நம்மளாம் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கிறோமோ இல்லையா தெரியாது. கும்பராஜினி சிம்மராஜினி புள்ள பிறந்தா கண்டிப்பா நீங்களாம் நிச்சயமான பணக்காரர்கள். அதுல வந்து மாற்றமே கிடையாது. ஏன்னு கேட்டினா அது பாரு நீதிபதி இது ஹையஸ்டான பொசிஷன் உட்காரும். இது பாரு அதை விட ஒரு படியில போய் உட்காரும். இது சிம்மம், நானும் உன்னோட கம்மி இல்லைன்ட்டு அரசாங்க நாட்கள்ல உட்காரும். அது பார்த்தீங்கன்னா பாரு நீங்களாம் என்ன வந்து கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு மேலே ஏறி உட்காந்துங்க, கலசம் எது கோபுரத்தில் உட்காந்துங்க பாருங்க. அப்ப நாட்களை விட உயரமா இருக்கும். அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கும்பராசிக்காரங்க வந்து பச்சைபாதகம் இல்லாத எல்லா வேலைகளையும் செய்வாங்க. தீய வேலையில இருந்து நல்ல வேலையிலேருந்து எல்லா வேலையும் செய்வாங்க. இது இந்த ராசியுடைய குணநலங்கள் இது. அதே மாதிரி இவங்க செய்யணும்னு நினைச்சா நல்லது செய்வாங்க, செய்யக்கூடாது நினைச்சா செய்ய மாட்டாங்க. இதுதான் இவங்க கிட்ட என்னன்னா இந்த நல்ல பொம்மைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஒரு 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 அப்படியே நிர்ணயம் பண்ணி வச்சுக்குவாங்க இந்த 2 ராசிக்காரங்க. சரி, அடுத்தது மீனம். இந்த மீன ராசியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வாய் பேசாம இருக்கணும், வீட்டோட இருக்கணும், நாட்டோட இருக்கணும், உள்ளூர்லேயே வசம் பண்ணணும். அப்படி இருந்தாங்கன்னா இவங்க அவ்வளோ வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க மீன ராசிக்காரங்க வந்து படியை தாண்டக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே தன்னா ஆகும், கருவாடு தான். ஏன் பாருங்க, தண்ணிக்குள்ள வரைக்கும் அந்த மீன் நல்லா சுகமா வாழும், சுகமா இருக்கும். ஆனா வலையில மண் வந்து பாருங்க, ஐஸை வச்சு ஒரு 15 நாள் அதை நாரை வச்சு அதுக்கப்புறம் வித்தா பார்ப்பாங்க, விற்கலாம் அதை கிழிச்சு அதுக்கப்புறம் உப்பு கண்டம் வச்சு அதை காய வச்சு அதுக்கப்புறம் கருவாடாக்கி அதுலேயும் சரியில்லைன்னா குப்பையாக்கி அப்படியே தான் போகும். இந்த இருங்க நான் முடிக்கத்தோட சொல்றீங்க, இந்த ராசி இப்படி வரும். அதுக்குதான் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டா
அவங்க இடத்துல என்னன்னு வச்சுங்களா, இவங்களுடைய தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேராசிரியர், பேங்க்ல அலுவலர் வேலை பார்ப்பாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஆலோசகர் எல்லாமே இவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உட்காந்த இடத்துல எல்லாமே முடிக்கலாம். நிலபலம் இருக்கும், சொத்து பத்து இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா எதை பண்ணாலும் சரி தான், இவங்க கிட்ட ஒரு சிலுமிஷமான பேச்சு இருக்கும். பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அந்த குசும்தனமான பேச்செல்லாம் இருக்கும். இதுக்கு தான் இவங்களை வந்து வெளியே தாண்டக்கூடாது. எதை பேசினாலும் நீ வீட்டுக்குள்ளேயே பேசிட்டுனா உனக்கு எந்த தொந்தரவும் வராது. வாசப்படி தாண்டியோ தெருவை தாண்டி வந்து பேசிட்டுனாக்க அதுவே உனக்கு குற்றமாயிடும். இதுதான் இந்த வந்து மீன ராசியுடைய வேலை. அதே மாதிரி தான் அதுதான் வந்து பாருங்க, வில் கொடி, மீன் கொடி, அப்புறம் வந்து புலிகொடி. இது எதுக்குன்னா புலிகொடி வந்து யாருன்னா சோழர்களோடது, வில் கொடி யாருன்னு கேட்டினாக்க சேரர்கள் இருந்து, மீன் கொடி யாருன்னா பாண்டியர்கள். அதுதான் பாருங்க அவங்க இரட்டை மீன் எல்லாத்தையும் இரட்டை இரட்டையா வரும் பாருங்க. அதே மாதிரி நாக்கும் வாயும் சேர்ந்தது தான் புலி. அதே மாதிரி வில்லும் நாணயம் சேர்ந்தது தான் வில்லு. அதே மாதிரி பாருங்க இரட்டை மீன் சேர்ந்தது தான் மீன் கொடி. எல்லாமே ரெட்டு தான். அதுதான் சொல்லுவேன், எப்போதும் பார்த்தீங்கன்னா இரட்டை காலில் தான் நிற்கணும், ஒற்றை காலில் நிற்கக்கூடாது. ஒற்றை காலில் நிற்காது. அதனால 2ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு சிறப்பு. 2ஆம் நம்பர் தான் சொல்லுவாங்க பாருங்க, பணப்பிரதானம் 2, 2, 4, 10, 11, 8 இதெல்லாம் வந்து பணப்பிரதானம் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி இரட்டை ராசி, இரட்டைப்படை ராசியில தான் குழந்தை பிறகு சிறப்பு. ஒற்றைப்படை ராசியில குழந்தை பிறகு அரை பலன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகல்ல பிறகு குழந்தைக்கு பகல்ல பலன் அதிகம், இரவுல பிறகு குழந்தை இரவுல அதிகமா பலன் அதிகம். அதே மாதிரி உயர்வான நட்சத்திரங்கள்ல பிறகுற நட்சத்திரம் எதையும் கேட்டினாக்கா சனி நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், குரு நட்சத்திரம், புதன் நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல குழந்தை பிறகுறானாக்கா இதுக்கெல்லாம் வந்து பணக்கார ஒரு வசதியை அனுபவிக்கும். மீதி நட்சத்திரத்துல பிறகுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி இருந்தால் அனுபவிக்க முடியாது, இல்லைன்னா வசதி இல்லாமல் விடாம போகும். இது காரணம் என்னன்னா தசா புத்தி பலன்கள் குறைவாக கிடைக்கும். அதுக்கு தான் இப்போ சூரியனுடைய இடத்துல வந்து அவனுக்கு சுக்கிரனுடைய தசையே வராது. அப்புறம் இவங்க எங்க வந்து முன்னேற முடியும்? அதுவே தான் சொன்னது. இதுவரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஸ்ரீ வராகமிரை ஜோதிட பயிற்சி மைய நிறுவனருக்கும் நிறுவன ஆசிரியர் ஏழுமலை ஐயா அவர்களும் மற்றும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஜோதிட குருமார்களும் ஜோதிட ஆசிரியர்களும் இந்த இன்றைய கருத்தரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன். எனது கைபேசி எண் வந்து 96 29 05 19 22. நன்றி, வணக்கம். போட்டாச்சு. அருமையா தெளிவா எடுத்துக்கிட்டாங்க. சரி, அடுத்ததா வந்து வாஸ்து ரத்னா கூட்டை ரவிச்சந்திரன் ஐயா 12ஆம் பாவத்தை பற்றி பேச